ஒருமுறை ஒரு சிறிய கிராமத்தில் விவேக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய ஒரே கனவு பெரிய நகரத்திற்குச் சென்று ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக ஆவது. ஆனால் அவனிடம் பெரிய அளவில் முதலீடு செய்ய பணம் இல்லை. இதனால் அவன் அடிக்கடி சோகமாக அமர்ந்து தனது கனவுகளை அடைய முடியாததை குறித்து கவலைப்படுவான். ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்தார். விவேக்கின் சோகத்தை பார்த்த அவர் அவனை அழைத்து, "ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறாய், இளைஞனே?" என்று கேட்டார். விவேக், "நான் பெரியவனாகி நிறைய சம்பாதிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு என்னிடம் எதுவும் இல்லை" என்றான். ஞானி புன்னகைத்து, "உன்னிடம் இருக்கும் செல்வம் உனக்கே தெரியவில்லை" என்றார். விவேக் குழப்பத்துடன் பார்த்தான். ஞானி தொடர்ந்தார், "உன் உடலை ஒருவரிடம் கொடுத்துவிட்டு பதிலாக 1 கோடி ரூபாய் வாங்கிக் கொள்வாயா?" "நிச்சயமாக மாட்டேன்" என்றான் விவேக். "அப்படியானால் உன் கண்களை 1 கோடி ரூபாய்க்கு விற்கச் சம்மதிப்பாயா?" என்று கேட்டார் ஞானி. "ஐயோ, ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்" என்றான் விவேக். ஞானி, "அப்படியானால் உன் கைகள், கால்கள், மற்ற உறுப்புகள் என ஒவ்வொன்றையும் விற்பாயா?" என்று கேட்டார். விவேக், "நான் என் உடலின் எந்தப் பகுதியையும் விற்க மாட்டேன்" என்று பதிலளித்தான். "பார் விவேக், உன்னிடம் இருக்கும் ஆரோக்கியமான உடலே மிகப்பெரிய செல்வம். இதைவிட பெரிய செல்வம் வேறு எதுவும் இல்லை. நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அடைவதற்கான முழுமையான பலம் உன்னிடமே இருக்கிறது. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களும் கடின உழைப்பும் உனக்கு வெற்றியைத் தேடித் தரும். கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன் திறமைகளை நம்பிச் செயல்படு" என்றார் ஞானி. ஞானியின் வார்த்தைகள் விவேக்கின் மனக்கண்ணைத் திறந்தன. அவனுக்குள்ளிருந்த நேர்மறை எண்ணங்கள் வெளிவரத் தொடங்கின. அவன் தனது ஆரோக்கியமான உடலைக் கொண்டு சிறிய அளவில் விவசாயம் செய்யத் தொடங்கினான். கடின உழைப்பு மற்றும் நேர்மறை சிந்தனையுடன் படிப்படியாக முன்னேறினான். ஒரு சில வருடங்களில் அவன் ஒரு வெற்றிகரமான விவசாயியாக மாறினான். அவனுடைய கனவுகள் நிஜமாகின. நீதி: உன்னிடமிருக்கும் செல்வத்தை முதலில் மதிப்பிடு. நேர்மறை எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்தக் கனவையும் அடைய முடியும்.